ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இட் வாட்ஸ் இன்சைட் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது இந்த படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 8 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டி பண்ணுறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அன்னைக்கு நைட்டு இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றான். ரொம்ப நாள் இந்த மீட் பண்ணாத ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றான். அப்போ வரும்போது அவன் ஒரு பாக்ஸ் ஒன்று சூட்கேஸ் ஒன்று கொண்டு வரான். அந்த சூட்கேஸில் உள்ள மிஷினை வச்சு இவங்க உடம்பு ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ள ஒருத்தர் மாறி மாறி இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூடு விட்டு கூடு பாயம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒருத்தர் உடம்புல ஒருத்தர் மாறிக்குவாங்க. அப்படி பண்ணும்போது இது நல்லா என்ஜாயா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டு இது வேணாம், இதெல்லாம் நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நல்லா தான் இருக்கு, நம்ம செகண்ட் ரவுண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரவுண்ட் போகும்போது ஒருத்தன் போய் நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடந்துருது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்துச்சு, என்னென்ன இதாச்சு, என்ன ட்விஸ்ட்டு, இது எல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மஸ்ட் வாட்ச் மூவி. சீட்டச் த்ரில்லர் மாதிரி ஒரு த்ரில்லிங் மூவி தான் இது. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இதுல அடல்ட் கண்டென்ட் வந்து இதுல அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால தனியா பார்க்கறது நல்லது. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியாது. ஆம், இந்த படம் வந்து எப்படின்னா உங்களுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயத்தை வச்சு இது பண்ணிக்கும்போது அந்த நடந்த சம்பவத்துல யாரு என்னன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே இந்த படத்தை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. இது வந்து மஸ்ட் வாட்ச் மூவி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல இருக்கு. பார்த்துட்டு நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு போடணும் உடனே வரும்.